வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் 2017 பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டி கேட்ட 2 கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். 2 dice are thrown. Find the probability that the total of the numbers on the top face is 9 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது கொஸ்டின் என்னன்னா 2 dice த்ரோ பண்ணுறாங்களாமா. அதில் சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து 9 வரதுக்கு ப்ராபிலிட்டி என்னது, இதான் கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ 2 dice த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா பாசிபிள் வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டோட்டலாக 36 இருக்கும். அதாவது 1,1லேருந்து லாஸ்ட் என்ன இருக்கும் 6,6 வரைக்கும் 36 அவுட்கம்ஸ் இருக்கும். அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது இங்கே 36. அடுத்தது ஏங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் தான் ஏனுங்கிறது. அதாவது சம் ஆஃப் த வேல்யூஸ் என்னது 9 சொன்னதுனால அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ சம் ஆஃப் த வேல்யூஸ் 9 வரதுக்கு பாசிபிள்ஸ் வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 3,6, 6,3, 4,5, 5,4. இப்போ இந்த 4 வேல்யூஸ் தான் சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து 9 வரதுக்கு பாசிபிள்ஸ். இப்போ இதுதான் என் ஆஃப் ஏ. இப்போ ப்ராபிலிட்டி என்னன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ்னா 4/36 தான் இதோட கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை கவனமாக பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சுங்க. இந்த மாதிரி டயக்ராம் என்னதுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே சம் ஆஃப் வேல்யூஸு, கீழே இருக்கிறது அதோடைய பாசிபிள் அவுட்கம்ஸு. சம் ஆஃப் த வேல்யூஸு 2லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். எப்படின்னா 1,1லேருந்து லாஸ்ட் என்ன இருக்கும் 6,6 வரைக்கும் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். இப்போ 1,1 அதை ஆட் பண்ணிங்கன்னா 2லேருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக 6,6 வரும் 12 வரைக்கும் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். இதுதான் என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் த வேல்யூஸ் மேலே எழுதியிருக்கிறோம். கீழே என்ன பண்ண போகிறோம் அதோடைய பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதியிருக்கோம். அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் வரிசை எழுதிருங்க. அதுக்கப்புறமேட்டு ரிவர்ஸில் 6லேருந்து 1 வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சப்போஸ் 5ங்கிறது சம் ஆஃப் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ப்ராபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் என்னதுன்னா 4 தான் பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். 4/36 தான் அதோட ஆன்சராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 5ங்கிறது சம் ஆஃப் வேல்யூஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட அவுட்கம்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா 1,4 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,3 வரும். நெக்ஸ்ட்டு 4,1 வரும். நெக்ஸ்ட்டு 3,2 வரும். இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். அப்போ 4 தான் இருக்குது. அப்போ 5க்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனைனா 4 தான் வருது. ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செக் பண்ணாலும் இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து 10 வரதுக்கு ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அது கீழே என்ன இருக்குது பாசிபிள் அவுட்கம்ஸ் 3 இருக்குது. அப்போ 3/36 நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஷார்ட் ட்ரிக்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். ஃப்ரம் எ பேக் ஆஃப் 52 cards, one card is drawn at random. Find the probability of getting a queen அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதாவது இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க அப்படின்னா 52 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்களாமா. அந்த கார்டு வந்து குவீனாக இருக்கிறதுக்கு ப்ராபிலிட்டி என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. எப்பொழுதும் ப்ராபிலிட்டி ஃபார்ம் என்னது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸு. இங்கே 52 கார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது 52. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸு. இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸுங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெட்டிங் ஏ க்யூன் சொன்னதுனால அண்ட் ஈவன் கெட்டிங் ஏ க்யூன் அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன ஈவெண்ட் வரும் அப்படின்னா அதாவது ஹார்ட்டினில் ஒரு க்யூன் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைமண்டில் ஒரு க்யூன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளப்பில் ஒரு குயின் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேடில் ஒரு குயின் இருக்கும். அப்போ 4 குயின்ஸ் இருக்கும். அப்போ என் ஆஃப் ஏங்கிறது 4. இப்போ ப்ராபபிலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 4/52ன்னு வரும். அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/13 வரும். அதுதான் இதனுடைய ஆன்சர்.